பொங்கல் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் புதுக்கோட்டையில் பூக்களின் விலை கணிசமாக உயரத் தொடங்கியுள்ளது. இது குறித்த விவரங்களோடு செய்தியாளர் முத்துப்பழம்பதி இணைந்திருக்கிறார். பேசலாம். முத்துப்பழம்பதி, பூக்களுடைய விலை நிலவரம் எப்படி இருக்கு? பூ மார்க்கெட்டுக்கு வரும் மக்களின் வருகை எப்படி இருக்கு? வியாபாரிகள் என்ன சொல்றாங்க? ஆனந்தி, தமிழகத்தில் மதுரை, திருச்சிக்கு அடுத்தபடியாக புதுக்கோட்டை மலர் சந்தையில் அதிக அளவிலான பூக்களின் வரத்தும் விற்பனையும் ஏற்றுமதி அதிகமாக காணப்படும். இந்நிலையில் கடந்த சில நாட்களாக மக்களின் வருகையும் விலையும் வீழ்ச்சி காணப்படும் சூழலில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இன்று மக்களின் வருகையும் விலையும் அதிகரிக்க தொடங்கியிருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ ஒரு கிலோ 2000 ரூபாய் முதல் 3000 ரூபாய் வரை விற்பனையாகிறது. அதேபோல் முல்லைப்பூ 600 ரூபாய் முதல் 700 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. செவ்வந்திப்பூ 100 ரூபாய் முதல் 150 ரூபாய்க்கும், செண்டிப்பூ 100 ரூபாய் முதல் 120 ரூபாய் வரையிலும், அதேபோல் பிச்சிப்பூ 100 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் ரோஸ் 200 ரூபாய்க்கும், சம்மங்கி 150 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த விலை என்பது கடந்த வாரத்தை ஒப்பிடுகையில் சற்று அதிகரித்து காணப்படுது. மல்லிகைப்பூவை பொறுத்தவரையில் கடந்த 2 மாதங்களாகவே வரத்து குறைவாக இருக்கு. ஏன்னா மழை மற்றும் பனிக்காலங்களால் மல்லிகைப்பூவின் விளைச்சல் இங்கே இருக்காது என்பதால் விலை அதிகரிச்சிருக்கு. 1000 ரூபாய் இருந்தது 1500 2000 பொங்கல் பண்டிகை முன்னிட்டு 3000 ரூபாய் வரல விற்பனை செய்கிறாங்க. மல்லிகைப்பூவின் வரத்து இன்னும் 2 மாதங்கள் ஆகும் சொல்றாங்க. இந்த பனிக்காலம் முடிந்த பிறகுதான் மல்லிகைப்பூ வரத்து அதிகரிக்கும். அதுக்கு முன்னாடி விலை குறையும் சொல்றாங்க. அதனால மல்லிகைப்பூ விலையை பொறுத்தவரையில் அதிகமாகவே இருக்கு. அதே போல முல்லைப்பூ இன்னைக்கு 600 ரூபாய் முதல் 700 ரூபாய் வரையில் விற்பனை ஆகிறது. நாளை பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த பூக்களின் விலை இன்னும் 2 மடங்கு அதிகரிக்கும் சொல்றாங்க. ஏன்னா பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் 3 நாட்கள் தான் இருக்கு. அப்படிப்பட்ட சூழலில் இன்று விலை அதிகரிக்க தொடங்கியிருக்கு. நாளை இன்னும் 2 மடங்குலேருந்து 3 மடங்கு வரைக்கும் அதிகரிக்கும் சொல்றாங்க. இப்போ மக்களின் வருகையை பார்த்தீங்கன்னா இன்று கணிசமாக வர தொடங்கியிருக்காங்க. நாளை மறுநாள் இன்னும் இதை விட கூடுதலாக மக்கள் வருகை அதிகரிக்கும். ஆனந்தி, களத்திலிருந்து தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி முத்துப்பழம்பதி.